ஒரு வசனம் இது. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன், செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். சபையார் ஒரு இடத்துல ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சபையினுடைய முழு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த பேரை என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சபை ஆரம்பித்ததினுடைய நோக்கமே அந்த சபையில் நடக்கிற ஜெபங்களை வைத்துதான் அந்த சபை அந்த பட்டணத்திற்கும் அந்த ஜனங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை அந்த சபையில் நடக்கிற ஜெபங்களை வைத்துதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ஜெப வீடு. தேவ பிள்ளைகள் இணைந்து ஒரு சாதாரணமான இடத்துல அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அண்டசராசனங்களை படைத்த தேவன் இந்த பூமியிலே மகத்துவமானவைகளை செய்கிறார். தேவனுடைய சேனை என்று சொல்லும் பொழுது சாத்தா எப்படி இருக்கிறான்னா ஒரு சேனையா தான் இருக்கிறான். இடத்துல வாசிக்கிற பேசினார்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தா எப்படி வரான் தெரியுமா? சேனையோட தான் வருவான். அவன் தனியாட வர்றது இல்லை, அவனுக்குன்னு ஒரு சேனை இருக்குது. ஆனா கர்த்தருடைய சேனை எதுன்னா, தேவனுடைய ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய சபைதான் அவருடைய சேனை. நீங்கள் நானும் கர்த்தருடைய சேனையாய் ஒரு சபையில் இருக்கிறோம். அப்ப இந்த சபை இணைந்து ஜெபிக்கும் பொழுது சபையினுடைய பெரிய ஆயுதமே அந்த சபையில் பண்ணுகிற ஜெபம். அந்த சபையில் இருக்கிற முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற சாதாரண மனிதர்களுடைய அந்த ஜெபம் தான் பெரிய ஆயுதம். பெரிய மாற்றங்களை பட்டணங்களிலே, தேசங்களிலே கர்த்தர்